ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் இத்தியாகி சர்வ விக்னோபசாந்தகே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் இந்த உடம்பை மண்ணின் பாண்டம் என்கிறார். சித்தர் பெருமக்களோ நந்தவனத்தில் ஓராண்டி, தம்பி நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் 4 மாதமா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் இந்த தோண்டி. தம்பி கொண்டு வந்தான் இந்த தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. இஞ்சிக்கு ஏலங்கொண்டாட்டம் தம்பி, இஞ்சிக்கு ஏலங்கொண்டாட்டம், அந்த எலும்பிச்சம்பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டம் நந்தவனத்தில் ஓராண்டி. அவன் 4 மாதமா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. சித்தர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, மனுஷன் 4 10 மாதமாக உடம்பு என்கின்ற இந்த தோண்டியை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான். இந்த தோண்டி என்ன செய்யணும்? தோண்டியில் தண்ணி மோந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும். நந்தவனம் அமைத்து செடிகளுக்கு நீர் பாய்ச்ச உதவணும். இப்படி பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டிய இந்த மண்ணின் பாண்டமான குடத்தை மனிதன் கல், காமம், களவு, குடி என்று கூத்தாடி கூத்தாடி இந்த உடம்பு என்கின்ற குடத்தை உடைத்து விடுகிறான். இப்போ வள்ளலார் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆத்மா நிலையானது, ஆத்மா நிலையானது, இந்த உடல் அழியக்கூடியது. பொய்யான உடலை மெய் என்று கருதுவதால் அதற்கு மெய் என்று பெயர். அதுக்கு மெய்ன்னு பெயர் வந்ததோ நான் தெரியல. மெய்யென நாம் அனைவரும் கருதக்கூடிய உடல் பொய்யானது, விரைவில் அழியக்கூடியது. உயிர் ஒன்றே அழியாதது. அழிகின்ற உடலின் மீது அதிக ஆசை வைக்காமல் ஆறுமுகப் பெருமானை வழிபட வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமான். மகிழ்வித்து மகிழும் உங்கள் ஈசன் மகன். அன்புடன் வாழும் நாள் வரை வாழ்க வளமுடன். வெற்றிவேல் உற்ற துணை, வேலும் மயிலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா, குமர குருவரனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன் வாழும் நாள் வரை. நன்றி, வணக்கம்.